Okay, I think this is the right time to talk about mindset, உன்னோட mentality and உன்னோட peace of mind. Because நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். Do you actually miss someone? பேரண்ட்ஸ் லவ் அதெல்லாம் தாண்டி, பிகாஸ் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஒரு 10 நாள் ஃபோன் பேசலனாலுமே, டெய்லி ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமா இல்லையாமா என்ன பண்றீங்கப்பா அப்படிலாம் கேட்கலனாலுமே அந்த லவ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஆமா தானே? ஆனா நமக்கு ஒரு பயம் வரும். இதுவே ரிலேஷன்ஷிப்ல லவ்ல வந்துட்டு நம்ம ஒரு நாள் பேசல, 2 நாள் பேசல, 4 மெசேஜ் வரல அப்படின்னா நமக்கு வந்து ஐயோ ஒரு நாள் நம்ம பேசவே இல்லை, சண்டை போட்டுட்டு இருக்கோம், பேசவே மாட்டேங்கிறோம், எந்த மெசேஜ்மே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். விச் இஸ் யூஆர் ஸ்கேர்ட் தட் அந்த இது வந்து சேவ் ஆகுமா இல்லையா, போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் தான் அது. ஆக்சுவலி நம்ம லைஃப்ல என்னதான் பண்ணாலும் இந்த கோல்ஸ், மணி, அப்புறம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நிறைய ஃபுல் மோட்டிவேஷனோட, ஃபுல் டிசிப்ளினோட என்னதான் நம்ம லைஃப்பை பில்ட் பண்ணாலும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் இந்த அடி வாங்குறது, கஷ்டப்படுறது, சோகமா இருக்கிறது இதெல்லாம் இல்லாம என்ன வாழ்க்கை இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? ஸோ பணம், காசு, ஸ்டேட்டஸ் அது இதுன்றதெல்லாம் போயிடும். Do you actually miss someone? Yes. நான் எவ்வளோ வீடியோவில் உங்ககிட்ட எவ்வளோ தடவை பேசியிருப்பேன், ப்ளீஸ் டோன்ட் ப்ரையாரிட்டைஸ் பீப்புள் அப்படின்னு. அண்ட் ஸ்டில் யூ ஆர் சிட்டிங் அண்ட் டிப்ரெசிங் அபவுட் லைக் எனக்கு இந்த பர்சன் பேச மாட்டாங்க, அந்த பர்சன் பேச மாட்டாங்க, இந்த பர்சன் என்னோட பீஸையே, என்னோட அந்த பர்சன் எல்லாம் என்னோட பீஸே போயிடுது, என்னோட நிம்மதியே என்கிட்ட இல்லை, அவங்க பேசினாதான் என்னோட வாழ்க்கையே நவுற மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சிரிக்கிற மாதிரி இருக்கு. இத்தனை வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு அதே ஃபீலிங் இருக்கா? இதுல இருந்து எப்படி மூவ் ஆன் ஆகுது, எப்படி வெளியே வருது? இது இட்ஸ் நாட் லைக் லவ் அட்வைஸ், ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம இஃப் யூ டெல் மீ தட் நீ வந்து ஒருத்தரை மிஸ் பண்ற அப்படின்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. பிகாஸ் நானுமே இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்த நாட்களும் இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ நீ உன்னை திருத்திக்கல, நீயே உன்னை காரி துப்பிக்கல, கலாய்ச்சிக்கல அப்படின்னா கடைசியில நம்ம லைஃபே நம்மளை பார்த்து நம்ம லைஃபே கலாய்க்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடும். ஓகே, லெட்ஸ் நாட் கோ டு தட் சிச்சுவேஷன். இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேட், இந்த ஃபீலிங் ஸ்டேட்லயே நம்மளே கழுவி ஊத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது இன்னும் நல்லா இருக்கும். நவ் டெல் மீ வாட் டு யூ ஆக்சுவலி மிஸ்? என்ன நீ மிஸ் பண்ற? அதெல்லாம் மிஸ் பண்றத ஓரமா வச்சிரு. ஓகேவா? பேச மாட்டாங்க, சாப்பிட்டியான்னு கேட்கல, மெசேஜே கரெக்டா போட மாட்டாங்க, என்ன கரெக்டா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, நிறைய 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 வேண்டான்றது ஏகப்பட்டது இருக்கு. ஆனாலும் why you still need that person? என்ன பார்த்த அப்படி என்ன பார்த்த அப்படின்னா, people are so scared to start a new relationship or ஒருத்தர் இல்லாம, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கமிட்டடா வாழ்ந்துட்டோம், இந்த சொசைட்டில வந்து நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் ஒரு லவ்வை தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்ணி அதுக்கு கஷ்டப்பட்டுட்டு என்னத்துக்கு இப்படியே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பழசுலயே இருந்துக்க வேண்டியது. அதுல உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி எதுவுமே இருக்காது, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இருக்காது, எல்லாமே ஹை 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 அப்படின்ட்டு. என்ன உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்? உன்னோட ஒரு பர்சனை நீ சூஸ் பண்ணியிருக்க, உன் கூட இருக்காங்க அப்படின்னா தட் வில் ஷோ உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீ என்ன ஒரு ஸ்டாண்டர்டான பர்சன் அப்படிங்கிறது அவங்கள வச்சுதான் எல்லாமே காட்டும். அதை விட்டுட்டு பழகிட்டேன் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் இங்க ஒன்றும் கிடையாது. யாராவது நம்மளை மிஸ்ட்ரீட் பண்றாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்றாங்க, ஒரு நல்ல பர்சனா தான் நான் நினைச்சேன், பட் இட்ஸ் நாட் லைக் தட், இப்போ அப்படி கிடையாது அப்படின்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தட். ஒரு டைம் பழகிட்டோம், பேசிட்டோம், ஐ காண்ட் ஃபர்கெட் எனிமோர் அப்படிங்கிறதுக்காக இஃப் யூ ஆர் ஸ்டில் சிட்டிங் இன் தட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உன்னை முன்னாடி நவுத்தி கொண்டு போயிட்டே இருக்கவே இருக்காது. நீ அதுலயே உட்காந்து அதோட பிரச்சனை, அதோட சோகம், டிப்ரெஷனு, கண்ணீர், அதுக்கப்புறமா இது நொட்டை அது நொட்டை அப்படி இப்படின்னு அதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துக்க வேண்டியது. உன் லைஃபை நம்ம எப்ப ஃபிக்ஸ் பண்றது? எண்ட் ஆஃப் த டே உனக்கு அது இருக்குமா இல்லையா, எப்ப போகும் எதுவுமே தெரியாது. இப்படி இருக்க நிலையில உன்னோட லைஃபை தானே நீ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும். ஐ சீரியஸ்லி வாண்ட் யூ டு ஹேவ் ஒன் மைண்ட் செட். நான் வந்து எனக்காக எதை வேணா லூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நீ என்னைக்குமே வச்சுக்கணும். நீ உனக்காக லூஸ் பண்றது எதுவுமே நிஜமா லூஸ் பண்றதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணா நீ வந்து இழந்துட்டியா? நீ இழக்கிறதுக்கு இங்க எதுவுமே இல்லை. இஃப் யூ ஆர் லூசிங் சம் மணி, அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ லாஸ், அது ஒரு லாஸ் தான். பட் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுச்சு, ஒரு லவ் போயிடுச்சு, வாட்? நீ தான் ஒரு பெரிய பிரைஸ் அப்படிங்கிறது நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல. ஸோ பெட்டர் ஹாவ் அ மைண்ட் செட் லைக் நீ எதை வேணா லூஸ் பண்ணுவ, ஆனா எந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்டுமே சரி, என்னோட பீஸ், என்னோட நிம்மதியே நீ எடுத்துக்கிற, எனக்கு ஹாப்பினஸே இல்லை, சும்மா ஏதோ கமிட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சும்மா இருக்க மாதிரி இருக்கு. நோ 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 வே. ஓகே, பீப்புள் ஆர் ஸ்டில் இன் த ரிலேஷன்ஷிப் தோ த திங்ஸ் கோ ராங். அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி எது சரி தப்பா போனாலும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், தட் இஸ் சம்திங். அது வேற ஏதோ ஒரு விஷயம், அந்த மாதிரி இல்லை. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் உனக்கு பிடிச்ச மாதிரியே உன்னை ட்ரீட் பண்ணல, ஆனா இருக்கணும். எதுக்காக இருக்கணும்? கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்து லைஃப்பை பத்தியே திங்க் பண்ணாம அதையே திங்க் பண்ணி
லைஃப் அழிச்சுக்கணும். கெட் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுல நீ கிளியரா இருக்கணும். ஏதோ ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு சரி ஓகே லெட்ஸ் பாஸ் த டைம். எதுக்கு பாஸ் த டைம்? நீ ஒரு செட் ஆஃப் ஜோனை வந்து செட் பண்ணிக்கோ. எப்படின்னா இப்போ ஒரு 6 months இருக்கேன்னா எனக்கு இந்த 6 monthsல எந்த ரிலேஷன்ஷிப்லயும் நான் போக மாட்டேன், 1 yearல நான் போற ஐடியாலே இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். சும்மா வர்றதெல்லாம் ஓகே ஃபைன் என்னன்னு பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு செட் யுவர் கிளியர் கோல்ஸ் அண்ட் இட்ஸ் June 1st டுமாரோ. ஸோ நான் அதுக்காக உன்னை புஷ் பண்ணணும், நீ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல. 5 மாசம் ஓடிடுச்சு, இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? 7 months இருக்கா? அதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். உன்னோட கோல்ஸ் என்ன, உன்னோட பிளான்ஸ் என்ன, இந்த இயர் முடிக்கும் போது நீ உனக்கு என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இஃப் யூ ஆர் சேசிங் சம்திங், நெக்ஸ்ட் டைம் நீ எதையாவது நோக்கி போயிட்டு இருக்கு, அதை வந்து சேஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா சிட் 1 second, ஒரு நிமிஷம் உட்காந்து ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நீ எதுக்காக இதை சேஸ் பண்ற, இதை சேஸ் பண்ணாம நான் எப்படி இதை அடைய முடியும்? ஒரு விமனா இருக்கட்டும், ஒரு மென்னா இருக்கட்டும், ஒரு மணியா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், அதை எனக்கிட்ட வரணும், நான் அதை வந்து சேஸ் பண்ணாம நான் அடையணும் அப்படின்னா how can I do that? You have to sit and think. நான் அதை வந்து அட்ராக்ட் பண்ணணும். If you want to make money, just go work hard. ஒர்க் பண்ண, அதை விட்டு மணி மேக் பண்ணும், மணியை துரத்துற, மணி எதை நோக்கி மணியை துரத்துற? இன்ஸ்டெட் ஆஃப் சேசிங் மணி நீ என்ன பண்ணணும்னா வாட் கேன் ஐ டூ டு மேக் மணி கம் டு மீ? என்ன பண்ணா மணி என்ன தேடி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான் உன் மைண்ட்ல இருக்கணும். ஸோ இப்படி நீ சேஸ் பண்றதுக்கு பதிலா அட்ராக்ட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீ உள்வாங்கிக்கும் போது நீ அதையும் அட்ராக்ட் பண்ற. அட் த சேம் டைம் உன்னோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறதும் வேற மாதிரி பில்ட் ஆகுது. திங்க் வெரி கிளியர்லி. ஒரு திங்ஸை சேஸ் பண்ணும்போது நீயும் வளரல, அந்த சேஸ் பண்ற திங்ஸும் உனக்கு கிடைக்கல. பட் இஃப் யூ ஸ்டார்ட் அட்ராக்டிங், அந்த ஸ்ட்ராட்டஜி நீ எடுக்கும்போது நீ என்ன சேஸ் பண்ண நினைச்சியோ அதுவும் உன்கிட்ட வரும். அண்ட் தென் உன்னோட பர்சனாலிட்டியுமே மாறிடும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நான் ரொம்ப நல்லவனா இருக்கணும், கைண்டா இருக்கணும் அப்படின்னா பீயிங் சோ நைஸ் வில் இன்வைட் a lot of disrespect. ரொம்ப நல்ல மனுஷங்களா இருக்க, தங்கமான மனுஷன் அப்படின்னா ஈஸியா கலாய்ச்சிட்டு போயிட்டு கிண்டல் பண்ணிட்டு நம்மள ஜோக்கர் ஆக்கிடுவாங்க. யூ ஆர் நாட் அ ஜோக்கர். ஜோக்கரா நீ? இஃப் சம்மன் இஸ் ட்ரைங் டு மேக் யூ ஜோக்கர், உன்னை வச்சு ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா திருப்பி அவங்களே ஜோக்கரா நீ காட்டிடணும் அந்த செகண்ட்லயே. ஓகே, யூ ஷுட் நாட் அலோவ் த டிஸ்ரெஸ்பெக்ட். நீ வந்து இங்க யார வேணா வாங்க கலாய்ச்சிட்டு போங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. அண்ட் ஆல்சோ வாட் இஸ் டிப்ரெஷன் டு யூ? என்ன டிப்ரெஷன் உனக்கு? எதுக்காக டிப்ரெஷனா இருக்க? பல கோடி பணத்தை இழந்துட்டமா, இல்ல என்ன இழந்தோன்னே எனக்கு தெரியல. வாட் இஸ் டிப்ரெஷன்? மணிக்கணக்கா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு சோகமா இருந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு லைஃபை நோக்கி போகாம இருக்கிறதுக்கான எல்லா வழியும் தெரியுதே தவிர இந்த ஏஜ் அப்படிங்கிறது உன்னோட கோல்ஸை நோக்கி போறதுக்கான ஒரு ஏஜ் தான் இல்லையா? உன் லைஃபை நீ செட்டப் பண்ணிக்கணும், பயங்கரமா செட்டப் பண்ணணும், ஒரு மேசிவா நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான ஒரு ஏஜ். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எதுலயோ தொலைச்சிட்டு கடைசியில நம்மளோட கையை விட்டு அந்த ஒரு கிரீனரி ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் உட்காந்து அப்புறம் தத்தியா தான் இருப்போம் கடைசி வரைக்கும். கரெக்ட் தானே? டோன்ட் எவர் பி டிப்ரெஸ்ட். டோன்ட் எவர் பி டிப்ரெஸ்ட். நீ டிப்ரெஸ்டா இருக்க அப்படின்னாலே நீ ஏதோ ஒண்ணு தேவையான அளவுக்கு பண்ணவே இல்லைன்னு தான் அர்த்தம். யூஆர் நாட் டூயிங் இனஃப். ஒரு நல்ல விஷயம் நீ ஒன்னு நோக்கி போயிட்டு இருக்க, நல்லா ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா யூ கேன் நெவர் இன்வைட் எனி டிப்ரெஷன் ஆர் சேட்னஸ். நீ வந்து வெளியே போயிட்டு இருக்க, நல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்க, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நல்லா படிச்சுட்டு இருக்க, நல்லா வேற ஏதாவது சைட் ஹஸ்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. உனக்கு ஷெட்யூலே பத்தலைங்க. அண்ட் இதுக்கு நடுவுல உனக்கு டிப்ரெஷனா இருக்கும், அன்ஹாப்பியா இருக்கிறக்கும் எங்கேயுமே இடம் இருக்காது. தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு லிவ். நீ இப்ப புரிஞ்சுக்கோ, நீ டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னா நீ ரொம்ப வெட்டியா இருக்க அப்படின்றது அர்த்தம். இதுதான் உன்னோட மொத்த லைஃபையுமே இந்த லைனுக்குள்ள போட்டு முடிச்சிரு. நீ ரொம்ப டிப்ரெஷனா இருக்க அப்படின்னா நீ வந்து வெட்டியா இருக்க. சோ கவலைப்படுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? லெட் மீ டேக் இட். தேடுற. That's it. What I want you to do is just take a break. Like உன் லைஃப்ல நீ மேல வரணும் அப்படின்னா உனக்கு ஒரு லாக்கிங் பீரியட் அப்படின்னு ஒண்ணு தேவை. லாக்டன் அப்படின்னாலே அந்த ஒரு ஸ்டேட், அந்த ஒரு பீரியட் கிடைக்கிற ஒரு ஃபீலிங் மாதிரி உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. லாக்டன் நீ என்ன நடந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், என்னோட ஷெட்யூலை நீ மாத்தவே முடியாது. என்ன நீ ஒரு பர்சன் போயிட்டாங்கன்னா என்னோட லைஃப் மாறிடுமா? அந்த மாதிரி லைஃப் மட்டும் தயவு செஞ்சு பில்ட் பண்ணிடாத. ஒரு எத்தனை பர்சன் வந்தாலும் சரி, எத்தனை பர்சன் போனாலும் சரி, உன்னோட லைஃப் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா அதே மாதிரியே இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி லாக் இன் பீரியட் தான் உனக்கு ஆக்சுவலி த மோஸ்ட் பெஸ்டஸ்ட் திங் இன் யுவர் லைஃப். உனக்கு லைஃப்ல மேல வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் பிஸி அண்ட் இன்விசிபிள். நீ இன்விசிபிள் ஆகணும், டிஸப்பியர் ஆயிடு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ இஃப் யூ ஆர் கீப் ஆன்
ட்ரைங் கிரேவிங் ஃபார் அட்டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. லெட்ஸ் ஜஸ்ட் கோ லாக்இன். உன்னை நீயே லாக்இன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் சம்திங் ஃபார் 6 months or 10 months or 1 year or 3 months அட்லீஸ்ட். உன்னோட லைஃப் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பாரு. ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், உன்கிட்டயே கேட்டுக்கோ, ஜஸ்ட் உனக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, ஜஸ்ட் கெட் தட் அவுட். அதை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணு. த கோட் பர்சனாலிட்டி, வேக் அப் தட் பர்சனாலிட்டி இன் யூ. அதை அப்படியே உள்ள வச்சு அப்படியே தூங்கிட்டே இருக்கணுமா? இல்ல, ஜஸ்ட் வேக் அப் த பர்சனாலிட்டி அண்ட் டூ சம்திங் ஃப்ரம் டுடே ஆர் டுமாரோ. டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், அதாவது June 1, May 1 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா இட்ஸ் யோர் டைம் நவ். டூ சம்திங். த மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் உன்னோட மென்டாலிட்டியை நீ சேவ் பண்ணிக்கோ. பர்சனை வச்சு டிபெண்ட் பண்ணி மட்டும் please don't do that mistake. love போயிடுச்சா, that's fine, போனா போட்டோம். anyhow everything will fall into your status. நான் இப்பதான் சொன்னேன் உங்ககிட்ட, if you chase something you will lose it. so எதா இருந்தாலும் உன்னோட ஸ்டேட்டஸ், உன்னோட மணி, உன்னோட பர்சனாலிட்டி, உன்னோட கேரக்டர் பார்த்து எதுவும் வரலனா வேற எதை பார்த்து வர போறாங்க சொல்லு? so attract it, build it. நீ பில்ட் பண்ணா everything will come to you. மெயினா people are so bad and அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. எப்படி இதெல்லாம் நானும் கெட்டவனா தான் இருக்க போறேன் அப்படின்னா, just have patience. எவ்வளோக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு just have patience. ஏன்னா you already know that there is a lot of dialogues in the movie, like இந்த மாதிரி கெட்டவங்க வந்து எவ்வளோ மரம் வந்து சர்ன்னு வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கும். ஒரு இடி இடிச்சோ மின்னல் இடிச்சோ தப்புன்னு அந்த வேர்ல இருந்து புடுங்கி விழுந்துரும். அவ்வளவுதான். இட்ஸ் லைக் தட். ஒரு சீப்பான பர்சன், ஒரு கேரக்டர் நல்லா இல்லாத பர்சன், அவங்க எல்லாம் வந்து நிறைய தப்பு பண்றாங்க. அவங்க எல்லாம் வந்து நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா யூ ஆல்சோ அந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணணும் இல்ல. யூ ஜஸ்ட் ஹாவ் யோர் கேரக்டர். உன்னை பில்ட் பண்ணு, உன் லைஃப் பில்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லும் போது ஐ எம் ஆல்சோ டெல்லிங் யூ தட் உன்னோட கேரக்டரும் பில்ட் பண்ணு. தட் இஸ் த டைமண்ட் திங். ஓகே, டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். அது வேஸ்ட் ஆஃப் டைம். பீப்புளுக்காக டிப்ரெஸ்டா இருக்குன்னா உன்னோட டிப்ரெஷன் அப்படிங்கிறது மணிக்காக மட்டும்தான் இருக்கணும். உன்னோட ஒர்க் நான் என்ன மாதிரி சொல்றது, ஒர்க் நினைச்சா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காது. ஒர்க் இன் த சென்ஸ், உனக்கு வந்து நீ இன்னும் எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணலாம், என் லைஃபை இன்னும் எப்படி மாத்தலாம், நான் எப்படி $1 million, $1 trillion is something. Yeah, of course you can. அந்த மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வா. உட்காந்து டிப்ரெஷன்ல அழுகிறது, பாட்டு கேட்கறது, no. Okay, tomorrow is June 1st. Keep your eyes on the finish line. நீ எதை எடுத்தியோ அதை முடிக்கிற இடத்துல வை. You're not a loser. நீ ஒரு வின்னரா இருக்க அப்படின்னா ஒரு வின்னிங்க பார்த்து தான் நீ நோக்கி ஓடணும். கூட யாராவது வின்னர்ஸ் ஆயிடுவாங்களோ அப்படின்னு ஓடினா நீ ஒரு லூசர். ஸோ நீ ஒரு வின்னரா இருக்கணும். உன்னோட ஃபுல் ஃபோக்கஸ்மே அந்த வின்னிங் லைன், அதுதான் உன்னோட மெயின். ஓகே, ஸோ lock in, start your day 1 and never ever come back. Okay, நீ come back குடுக்கணுமே தவிர பின்னாடி வந்துடக்கூடாது. Okay, so see you all in another video. If you like it, do share it. Okay, tada bye.